யாழ்ப்பாணம் நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை கடந்த 9/7/2026 வியாழக்கிழமை சிறப்பாக இடம்பெற்றது. நல்லூரில் உள்ள சுவாமிகளின் நினைவாலயத்தில் சுவாமிக்கு காலை அபிஷேகம் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து திருமுறை நச்சந்தனை பாடல்கள் ஓதப்பட்டது. பகல் 11 மணி அளவிலே பல்லோரும் ஏத்த பணிந்தெனும் தலைப்பில் திரு ஆனா விக்னேஸ்வரன் அவர்கள் சமய சொற்பொழிவாற்றினார். அந்த ஆன்மீக நிகழ்வின் காட்சி பதிவுகளை இந்த காணொளி உங்களுக்காக கொண்டு வருகிறது. உடன்படி செல்லும் கொள்ளா புதிய நீக்கியாண்ட இவளனை விண்ணோர் போற்றும் வித்தகன் வித்தி வைத்த இதனை விண்ணோர் போற்றும் விதனே நமச்சிவாய் நான் காணும் வண்ணம் ஓர் இரண்டினாலும் நடந்திடும் வாசி தன்னை கொண்டாடி தொண்டனாக அஞ்சு வரியாதொன்றும் இல்லை, அஞ்சு வருவதும் இல்லை. பாதொடு பூரங்களாகி பிரதி மறிவையாகி காரொடு மலைகளாகி கண்ணுக்கு கண்ணாமாகி பொழிகிறி இந்திரை பாவத்தனையான் நீர்மொழி பூக்கொடு போற்றி அதுவும் நீ ஆண்டி விட்டால் தங்கமே யாருனக்கு நிகழாவார். ஐவரும் முன்னவள் செய்வார் தெய்வம் முன்னே விரும்பிவிடும் கைவல்யமுத்தியடி தங்கமே கண்ணை திறந்து கூறும் நாவே முதலாக கூறும் காரணம் எல்லாம் கோமானை கொப்பு கொடு தங்கமே உடை ஒன்று வாடாதடி மஞ்சாரே அடி. நாமுமே நாமாக நமக்குள்ளும் நாமாக தாமுமே நாமாக தங்கமே தனித்திருந்து வார்த்தைகளே தேவர்களும் இருப்பிடமும் திக்கு திகாந்தமெல்லாம் இச்சபையில் உள்ளதடி தங்கமே இருந்திடை பாரடி கொண்டடி என்னை உடையானவன் தன்னை உடையடி முன்னை வந்து நான் படி பாடுகிறான் படிக்கிறான் பத்தரினம் சேர்க்கிறான் நாடுகிறான் நன்மை தீமை நாம் அல்ல வென்றுகிறான் ஓடும் இறைநதையும் பிடிபட்டு பிணத்தி மாண்டாரி உங்கள் தலைவனை ஓடி முதல்வனை உம்பந்தம் நீக்கும் வேதாந்த விளக்கை சம்பந்தமாக்கும் தத்துவாரீரனை நம்பந்தம் நீக்கி நாங்கள் கண்டோமே போரும் வேறும் இல்லா ஒருவனை யாரும் அறியா அறிவு கனிவை நீரும் தீயும் காலுமானவனை யாரும் தீரும் சஞ்சலம் முற்றுமே மந்திர மந்திரம் நமச்சிவாயவே நம் உடல் பொருள் நமச்சிவாயவே நச்சுணையாகுமே நாதல் இருப்பது நற்றவர் நெஞ்சிலே நாதனுடையது நான் மறையாமம் நாதனை நாடினால் ஞானமே இருவர் நாதனை நாடினால் அறிந்தோமே உன்னே அன்றி வேறில்லை. மந்ததாய் மந்தர் தமதார மந்தடியேன் பந்தத்துப்பட்டு பாலாகப் போகாமேன் சிந்தை தெளிவித்து தீரடியா நடப்பித்த எந்தை பெருமானை இறங்கு நல்லி கண்டேனே தேகமே மெய்யன்று சிறனாய் திரிவேனை மோக மறுத்தாண்ட முழுமுதலை மொய்குடலால் பாகம் அரைத்து பறந்து வந்த பாக்கியத்தை நாக மலருரின் நல்ல நகர் கண்டேனே இது வினையான் மதிமயங்கி இடர்பட்டு கிடப்பேனை கருணை நாளாண்டு உள்ள கடவுள் உருவம் கொண்டு அருள் மீறி தாங்கி அவனியிலே வந்தானை
திருவாளன் நல்லனர் தேரடியிற் கண்டேனே சிற்றர்வான் நல்லனகர் தேரடியிற் கண்டேனே என்னையன்றி வேறென்று வெள்ளியேனச் சொன்ன அன்னையினம் அன்புடைய வாசானவதினது கண்ணனோடு கண்ணல் கமுகு கழிவு கதலிபலா மன்னனை மாநகர் தேரடியிற் கண்டேனே உனை கூறும் வகையின்ன பொன்னாய் மணியாய் பொருளானாய் பிறவானாய் என்னானை இறைவான விரவானாய் பிறவானாய் பேராயிரம்மானார் இறப்பேரார் பிறவானே பெரியானாய் இறைவானாய் அஞ்சு வங்கால் நாங்கனவாய் அழகானுமே குலங்கால் மிஞ்சும் கிரிபொழில் வாழ் விக்கால பூங்குயிலே வல்லின் அடிமரவாள் வாகர் மகன் நல்லூர் வந்தாரை வரும் வண்ணன் புகாயே உள்ளம் கவர் கல்வனுடைய மலரான் முனை நாட்பணிந்த அருள் செய்த பேடுடைய திறமாபுரமதிய பெம்மானிக நன்று முற்றலாமையில நாகமோடேன முளை கொங்கவை பூண்டு வற்றலோடு தலநாட்டலி தேர்ந்தனருள்ளம் கவர் கல்வன் கற்றல் பெற்றலுடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்ற மூர்ந்த பிரமாபுரமேவிய பெம்மானிகனந்து நீர் பிறந்த நிமிர் உன்சடை மேலோர் நிலாவன்மதி சூடி ஏற்பரந்த இளவல் வலை சோரையும் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பிறந்த உலகின் முதலாகிய ஓரூரிது என்ன பேர் பிறந்த பிரமாபுரமேவிய பெம்மானிகனன்றே மகிழ்ந்த மதில் எய்தது மண்டி விளங்கு தலையோட்டில் உன்மகிழ்ந்து பழி பெரிய வந்தனருள்ளம் கவர் கல்வன் மன்னகிழ்ந்த மலர் கொன்றை மலிந்தவரை மார்பில் பன்மகிழ்ந்த பிரமாபுரமேவிய பெம்மானிகனன்றே உரிமை பெண்மையுடையன் சடையன் விடையுறும் இவனென்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தனதுள்ளம் கவர் கல்வன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரமேவிய பெம்மானிகனன்று மறை கலந்த ஒலி பாடலோடாடலராகி மழுவேந்தி இறை கலந்த இன வெள்வளை சோரையும் உள்ளம் கவர் கல்வன் கரை கலந்த கடியார் பொழுதுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரமேவிய பெம்மானிகனன்றே சடைமுழந்து புல நன்னெறி வீசி சதிர் வைத உடைமுயந்தும் அறவோடுளி தந்தனதுள்ளம் கவர் கல்வன் கடன் முயங்கு களி சூழ்குளிர் காதலம் பொன்னன்
சிறகன்னம் படைமுயந்து பிரமா புறமேவிய பொன்னானிவனந்து விலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அரையன் பலி செற்றனதுள்ளம் அவர் கள்வன் துயரிலங்கும் உலகில் பல ஒளிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமா புறமேவிய பெம்மானிவனந்தே தானுதல் செய்துரை தானிய மாலொடு தண்டாமரையாகும் மேனுதல் செய்தொழியன்னிமிழ்ந்தான துள்ளன் கவர் கள்வன் வானுதல் செய்மகளிர் முதலாகிய வைய தவறேத்த பேணுதல் செய்பிரமா புறமேவிய பொம்மானிவனந்தே புத்தரோடு பொறியில் சமணும் புறங்கூற நெறிநில்ல ஒத்த சொல்ல உலகம் பழி தேர்ந்தனதுள்ளம் தவர் கள்வன் மத்த யானை மறு கருவுரி ஓர்க்கதோர் மாயம் இதுவென்ன பித்தர் போலும் பிரமா புறமேவிய பெம்மானிவனந்தே அருணறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநறிய பிரமா புறமேவிய எம்மானிவன் தன்னை ஒரு நிறைய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநறிய தமிழ் வல்லவர் தோல்வினை இதழ் எளிதானே திருநறிய தமிழ் வல்லவர் தோல்வினை தீர்தல் எளிதானே எல்லாம் வல்ல நல்லூர் கந்தப்பெருமானை மனிதிருத்தி செல்லப்பா சுவாமிகளின் பாதார வேந்தங்களை வணங்கி இன்றைய அச்சிவனி நன்னாளிலே மாதாந்த குருபூசை நேரத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் சமய சொற்பொழிவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இந்த சமய சொற்பொழிவுகள் தான் சமுதாயத்தை திருத்த வல்லன. இந்த சொற்பொழிவுகள் மூலம் பெரும் நன்மைகளை பெற்றுள்ளோம். நாம் பெற்ற நன்மைகளை உலகம் அறிய வேணும். அத்துடன் உலக மக்கள் நல்ல வழி நடக்க வேணும். வருங்கால இளஞ்சந்ததியினர் நல்ல முறையிலே இதை நோக்க வேண்டும். இளம் சிறார்கள் நல்ல நிலைப்பட வேண்டும் என்ற நோக்குடன் இந்த சமய சொற்பொழிவுகளை இங்கே நிகழ்த்தி வருகின்றோம். செல்லப்பா சுவாமிகளது அருளினாலே இவைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருவது அவரின் திருவருள் என்றே நாம் கருத வேண்டும். நாம் ஒரு கருவியாக உள்ளோம், அவர் நடத்துவிக்கின்றார் என்பதைத்தான் நாம் உணர்கின்றோம். இன்றைய சமய சொற்பொழிவிலே அன்பர் விக்கினேஸ்வரன் அவர்கள் இங்கு உங்களுக்கு உரையாற்ற வந்திருக்கின்றார். அவருடன் குறுகிய நாள் பழகிய அடியேன் அவருடன் தம்பியாருடன் நீண்ட காலம் பழகியதுண்டு. திரு விக்கினேஸ்வரன் அவரிடம் பழகியதை கொண்டு அவர்களின் பெற்றோருடைய வளர்ப்பு, பெற்றோருடைய சிந்தனை எல்லாம் அவரிலே பிரதிபலித்தன. அவர் 4 பாசுகளை கற்றிருக்கின்றார்.
தமிழ் பாடசாலை படிப்பை விட சங்கீதம் போன்ற பிறவித நன்மை பெறக்கூடிய பாடங்களை கற்றிருக்கின்றார். அதிலே தேர்ச்சியும் பெற்றிருக்கின்றார். தன்னைத்தான் காட்டிக்கொள்ளாமல் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு தொண்டனாக அவருடைய கதைகள் கருத்துக்கள் எங்களை ஈர்த்து கொண்டன. அந்த வகையிலே அவர்களுடைய செயற்பாடுகள் தன்னை காட்டிக்கொள்ளாமல் நடந்து சமுதாயம் திருந்த வேண்டும், சமுதாயத்திலே இளைஞர்கள் வருங்காலத்திலே நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையோடு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய செயற்பாடுகள் பற்றி நான் குறுகிய காலத்திலேயே அறியக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றேன். எல்லாம் காரணம் அந்த பெற்றோருடைய வளர்த்த விதம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைய காலகட்டத்திலே பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். பாடசாலை படிப்புகளை விட தனியார் கல்வி நிலையங்கள் அவர்களை கொண்டு வாரது அப்படியான வேலையிலே அவருடைய நேரங்கள் காலங்கள் கணிந்து கொண்டிருக்கின்றன. அந்த பரிதாபமான நிலையை பார்த்து அறிந்தோர் வியக்கின்றனர். அந்த வகையிலே இந்த சொற்பொழிவு பல்லோரு மேத்த பணிந்து என்ற தலைப்பிலே உங்களுக்கு உரையாற்ற வந்திருக்கின்றார். அவர்களை உரையாற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன். கந்த பெருமானை வணங்கி அவருடைய திருவடிகளில் தம்முடைய ஆன்மீக பணிகளை செய்த செல்லப்பா சுவாமிகள் மற்றும் யோகர் சுவாமிகள் ஆகியோருடைய பதங்களை பணிந்து இந்த முதலாவதாக இந்த நல் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். எங்கட உலகியல் வாழ்க்கையில எங்கட பொறி புலன்கள் எப்பயும் வெளியில தான் பாய்ந்து கொண்டிருக்கும். கண், மூக்கு, வாய், செவி எல்லாம் வெளியில தான் பாய்ந்து கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் அதை ஆன்மீகத்தை எங்கள் ஆன்மாவை நோக்கி திருப்புவதுதான் ஒரு பெரிய கஷ்டமான விடயம். அதாவது எங்களுக்கு உடம்பு இருக்கென்று தெரியும், மனம் இருக்கென்று தெரியும், ஆனால் ஆன்மா இருக்கின்றதை நாங்கள் உணர்வது மிகவும் குறைவு. ஆகவே இந்த ஒரு பௌதிகமான பொருளாக இருக்கும் எங்கட ஆலய வழிபாடு பெரும்பாலும் புற வழிபாடு. நோக்கம் எங்களை ஆன்மாவை உணர்வதுதான் என்றாலும் அந்த கிரியைகள் அவற்றில் தான் நாங்கள் முதலாவதாக தொடங்குறோம். அதாவது பௌதிகம், பிசிக்கல் என்று சொல்வார்கள். முதலாவது எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி பரிணாமம் அடைகின்றது என்று சொன்னால், முதல் விக்கிரகத்தில் கடவுளை பார்க்கின்றோம், அது சரியை. இரண்டாவது விக்கிரகத்தில் இருந்து அடுத்தது கொடிமரம், பலிபீடம், பரிவார மூர்த்திகள் அப்படி என்று கொஞ்சம் விரிவடைகிறது. அங்க கோயில், தலம், தீர்த்தம் அங்க இப்ப முதலாவதாக நாங்கள் விக்கிரகத்துல இறைவனை வழிபடுகின்றோம். அப்புறம் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதான் இரண்டாவது கிரியை. மூன்றாவது யோகம் எங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார். அப்ப இந்த மூன்று எங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார் என்று நாங்கள் உணர்ந்து விட்டால் எல்லா இடமும் கோயில் தான். ஆகவே எங்களுக்கு முதல் ஆரம்ப வழிபாட்டுக்கு நிச்சயமாக இந்த விக்கிரக வழிபாடு எங்களுக்கு ஒரு இன்றியமையாததாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அந்த விக்கிரகங்களே அந்த வழிபாடுகளிலே மூழ்கி போகாமல் அடுத்தடுத்த கட்டங்களாக மேல வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகான்கள் அவதரிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அந்த மகான்களுடைய அவர்களுடைய ஆதிக்கம், அவர்கள் மக்களை எந்த அளவுக்கு அந்த நெறிப்படுத்துகிறோ அந்த அளவுக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கை சிறக்கின்றது. இப்பொழுதும் அந்த பௌதிகமான வழிபாடுகள் மட்டும் நாங்கள் இருக்கும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்க உங்களுக்கு தெரியும், எல்லா கோயில்களையும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான நாங்கள் அடுத்த மேல போவதில்லை. பால் இருக்குது, பாலை நாங்கள் இதை கறந்து வச்சோம் என்று சொன்னால் சில மத்தியாலங்கள் இருக்கும். அதை காய்ச்சி வச்சால் ஒரு நாள் முழுக்க இருக்கும். அந்த பாலை தயிராக போட்டு வச்சால் இன்னொரு 2-3 நாளைக்கு இருக்கும்.
அதை வெண்ணையாக கரைந்து நெய்யாக உருக்கி விட்டோம் என்றால் அது எத்தனை வருஷத்துக்கு கணக்காக இருக்கும். அப்ப எங்களுடைய அப்ப பாலுடைய உண்மையான பரிணாமம் எங்க என்றால், பால் எப்பொழுது நெய்யாக வருகிறதோ அன்றுதான் அதனுடைய அழியா தன்மையை அது பெறுகிறது. அதே மாதிரி கல்வி, நாங்க முதல் கல்விமான்கள் என்றுன்றோம். கல்வி மாத்திரம் பத்தாது, அதுக்கு அடுத்த நிலையாக கல்வியில இருந்து அறிவுக்கு வாரம், அறிவாளி. அந்த கல்வி ஒரு குறிப்பிட்ட தான் கற்ற கல்வியிலிருந்து இன்னும் நிறைய விடயங்களை அறிந்து கொண்டு வர்றது அறிவாளி. அந்த அறிஞர் கூட பத்தாது, அதுக்கு அடுத்ததாக நிபுணர். அது இன்னும் ஆழமாக ஒரு நிபுணராக வருகிறார். அதுக்கு மேல வந்த பிறகு ஞானம் வந்து விடுது. அந்த ஞானம் வந்த பிறகு எங்களுக்கு அதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. அது உதாரணமாக அரசியல் ஞானமாக இருக்கலாம், உலக ஞானமாக இருக்கலாம், சங்கீத ஞானமாக இருக்கலாம். எந்த ஞானம் வந்தால் அந்த ஞானம் என்பது வந்து விட்டால் அது அழியாத ஒரு நிலைக்கு அந்த எந்த விஷயத்தையும் நாங்கள் அறியக்கூடிய அறிந்துடும். ஆனா அந்த கல்வி என்ற நிலையிலே அது முடிந்து விட்டால் எங்களால் அதுக்கு மேல போக முடியாது. நான் இங்க சொல்ல வந்த விடயம் என்னென்றால், இந்த எங்களுடைய அந்த பௌதிகமான வழிபாட்டில் இருந்து நாங்கள் எங்களுக்குள்ள கடவுளை காண்கின்ற அந்த 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 பரிணாம வளர்ச்சியில் நாங்கள் எந்த அளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த நாங்கள் வறுமையாக கோயிலுக்கு போய் அந்த கடவுளை கோபுரத்தை கும்பிட்டு உள்ளுக்கு போய் அங்க பிரதட்சணம் செய்த, இல்லாட்டி பஞ்சாங்க நமஸ்காரம் செய்து கடவுளை வழிபட்டு அது மாத்திரம் பார்த்தா அது ஒரு தொடக்கம். ஆனா எங்களுடைய விக்கிரகங்களை எல்லாம் இவ்வளவு அழகாக ஆலயங்கள்ல அலங்கரிச்சு அதை நாங்க வீதி வெள்ளம் கொண்டு வர்றது காரணம் அந்த அதுல போக்கஸ் கொஞ்ச நேரம் அந்த விக்கிரகத்துல மனம் ஒருமைப்படுறதுக்கு. இப்ப அடுத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நீங்க எந்த கோயில, அது நீங்க காசியா இருக்கலாம், ராமேஸ்வரம் இருக்கலாம், சிதம்பரமா இருக்கலாம், நல்லூர் கோயிலா இருக்கலாம், அந்த வழிபாடு உண்மையான முழுமை எப்ப பெறுகுதுன்னு சொன்னால் கோயில்ல இருந்தோ இல்லாட்டி வீட்டை எங்களுக்கு கோயில இடம் நேரம் இல்லாட்டி அந்த கோயில இருந்து அந்த விக்கிரகத்தை கொஞ்ச நேரம் தியானம் செய்யணும், எங்களுக்குள்ள பார்க்கணும். நான் கடவுளை விக்கிரகத்துல பார்த்து அப்புறம் எல்லாவற்றிலும் பார்த்து அப்புறம் எங்களுக்குள்ள காண்றதுதான் இந்த சரியை கிரிய யோகம். இந்த மூன்றும் செய்தால் ஞானம் என்பது தண்டபாட்டிலே வேணும். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கோயிலை பொறுத்தவரை எங்களுடைய நிறைய கோயில்கள் நல்ல அழகாக கட்டப்பட்டு கோபுரங்கள் எல்லாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. நிறைய வேலை அருமையா மகிழ்ச்சியான முடியும். என்னன்னா முதலாவது எங்களுக்கு உடம்பன் ஒன்று வேணும். உடம்பன் ஒன்று இருந்தால்தான் அடுத்தது மனம், அடுத்தது ஆன்மா. பொடி, மைண்ட், சோல் என்று சொல்லுவாங்க. அதான் நாங்கள் அந்த உடம்பு மாத்திரம் பேணிக்கொண்டு உடம்பை பேணி உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு அதுக்கு அடுத்ததாக நாங்க மனசை பண்படுத்த வேண்டும். மனசை பண்படுத்தி அதுக்கு மேல ஒரு படிதான் ஆன்ம விருத்தி. எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆன்மா பலம் இருக்குதோ அந்த அளவுக்கு நாங்க சொல்றதை மற்றவர்கள் கேட்பார்கள். அந்த ஓராண்டு சொல்வார்கள். இந்த மகான்கள் இவைகளுக்கெல்லாம் அந்த எங்களுக்கு அந்த சூட்சமான கண்ணால, எங்களுடைய பௌதிகமான கண்ணால அதை பார்க்க முடியாது. அவருடைய அந்த ஆன்மீக சக்தி தான் இன்றைய கூட நாங்கள் அவர்கள் மறைந்து அவருடைய உடம்பு மறைந்து எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. என்றாலும் அவருடைய நாமத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னா நீங்க அதுக்கு ஒரு அதிர்வு கொண்டு இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த ஆன்ம வளர்ச்சியை நாங்களும் நாங்கள் கட்டாயம் இந்த அளவுக்கு ஆன்மீகத்துல முன்னேறி இருக்கிறோம்ன்றது முக்கியம். அதான் நான் இன்னொரு விஷயம், எல்லாம் பேலன்ஸா இருக்கும். கோயில் சில பேர் சொல்லுவாங்க, நம்மளா கோயிலை கட்டினோம், அதெல்லாம் அதுவும் தேவைதான். அதை மக்கள் பார்க்க ஒரு அழகாக கோபுரங்கள் உயர்ந்திருக்கும் போது மனிதனுடைய சிந்தனை உயர்கின்றது. அதுக்கு இரண்டாவது கட்டமாக நாங்கள் அந்த புராணங்களை படிக்கணும், தேவாரங்கள், திருவாசங்கள், அது மனசை பண்படுத்துவது. மூன்றாவது தியானம், எங்களுக்குள்ள ஆன்மீக பயிற்சிகள், ஜெபம், அவற்றை நாங்கள் மூன்றாவதாக செய்ய வேண்டும். இந்த மூன்றும் சரியான விகிதாச்சாரத்தில் இல்லாவிட்டால் எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி 10ஆம் இன்னும் ஒரு 100 பேர் இருந்திருப்பார்கள். அப்ப அந்த ஆன்மீக வலிமையை நாங்கள் தான் அதை கொண்டு வர வேண்டும். நான் நேற்று செல்லப்பா சுவாமியுடைய வரலாற்றை வாசித்து ஐயாவுடைய அண்மையில சென்று சில புத்தகங்கள் கிடைத்தது. மிகவும் வேறு இடங்கள்ல கிடைக்காத புத்தகங்கள் எல்லாம் ஐயாவிடம் பெற்றுக்கொண்டேன். நேற்று செல்லப்பா சுவாமிகளை பார்த்தா அது முதலாவது பகுதியிலே அவரை பற்றிய முதலாவது இந்த அடங்கன் முறை, கண்ணீர் திருமுறைகள், அடங்கன், மற்றது கந்தர் அலங்காரம், முருகனுடைய பக்தி பாமாலை எல்லாம் அதனால் அவர் நிறைய நேரத்தை செலவிட்டு இருக்கல. நாங்கள் அந்த என்ன திரும்ப திரும்ப அவற்றை நாங்க சொல்ல நேற்று ஐயா எனக்கு தந்த தலைப்பு கல்லோரும் ஏற்ற பணிந்து.
சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். இன்றைக்கு நாங்கள் இந்த திருமுறை முற்றோதல் நடைபெறுகிறது, அது ஒரு நல்ல விடயம். ஆனால் எனக்கு அதை விட இன்னும் சில பதிகங்களையாவது நாங்கள் தொடர்ந்து விடாமல் ஒரு கிழமையில ஒரு நாளாவது, மாசத்துல ஒரு நாளாவது தொடர்ந்து நாங்கள் பாடிக்கொண்டு வரணும். அதுல முக்கியமாக நமச்சிவாய பதியம், கோளறு பதியம், இந்த மக்களுக்கு தேவையான நாங்கள் அதை திரும்ப திரும்ப பாராயணம் செய்யும் பொழுதுதான் எங்களுக்கு அந்த பொருள் முழுமையாக விளங்குது. ஏன்னா எங்களுக்கு திருமுறையை முழுமையாக படித்து எங்களால் கற்றுக்கொண்டது எங்களை இந்த ஒரு ஜென்மத்துல பத்தாது. ஆகவே நாங்கள் சில பதியங்களையாவது தொடர்ந்து திரும்ப திரும்ப பாட வேண்டும். இப்பதான் எங்களுடைய மனசுக்குள்ள அது போய் ஆழமாக பதியும். எங்களுடைய அடுத்த ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிகவும் ஒரு அதுக்கடுத்த நாம சங்கீர்த்தனம். அந்த யோர் சாமி இந்த வாழ்க்கை வரலாறு நீங்க எடுத்து பார்த்தால் அவர் அந்த பதிகத்தை மிகவும் யாரு போனாலும் ஒரு பதிகத்தை எடுத்து பாடுங்கள்னு சொல்லுவார். நாங்கள் இன்றைக்கு அந்த பதிகம் பாடும் அந்த முறையெல்லாம் குறைஞ்சு போச்சு. நாங்கள் வெறும் பஞ்சபுராணத்தோடு தான் நிற்கிறோம். ஆகவே நான் இன்றைக்கு மிக முக்கியமாக சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த வழிபாடுகள் எல்லாம் ஆன்மீகத்தை நோக்கி மேலே செல்ல வேண்டும். இந்த இன்றைக்கு நான் காரணமா யோர் சுவாமியினுடைய நற்சிந்தனையில அவருடைய பொன்மொழியில் எடுத்தால் இரண்டாவது வரியிலே இருக்கு, காலையும் மாலையும் தியானம் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த தியான பயிற்சிகள் இன்றைக்கு தியானம் என்பது ஆன்மீகத்தில் மாத்திரமில்ல, உலக நெறியில் கூட அது மிகவும் எக்கச்சக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது. யுனெஸ்கோ இன்றைக்கு தியானத்தை 100 விதமான பலன்கள் கிடைக்கும் என்று அவர்கள் கண்டுபிடித்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதிகமாக இந்த ஆலயங்களில் கொண்டு வர வேண்டும். அந்த எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைப்பட்டு நாங்கள் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அதுக்குரிய பலன் மிக அதிகம். நம்மாழ்வாருடைய ஒரு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த பாராயணங்களை செய்வோமானால் இந்த கலியுகம் என்றதை இல்லாமல் போய்விடும் என்று நம்மாழ்வாருடைய பாடல். எனக்கு அந்த பாடலுடன் ஞாபகம் வரவில்லை. அந்த பிறகு அந்த ஐயா பேச்சு என்று சொன்னால், இந்த பேச்சு எப்ப வரணும்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ தொடர்ந்து ஒரு குவிந்த ஒரு பாராயணம், தேவாரங்கள், பஜனைகள் அதற்கு முடிந்த பிறகு ஒரு பேச்சு வர வேண்டும். நாங்கள் தொடக்கத்திலே பேச்சு வர்றதில்லை, எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அதனால கூட இந்த காலத்தில் தீய இந்த கலியுகத்துக்குரிய ஒரு பெரிய ஒரு கலியுகத்துக்குரிய ஒரு இயல்பு இந்த 4 யுகங்களுக்கு, முதலாவது யுகத்துல இந்த அறம் தர்மம் என்பது 4 கால்ல நின்றது. அடுத்த யுகத்துல சத்திய யுகம், 2வது யுகத்துல 3 கால்ல, அடுத்த துவாபர யுகத்துல 2 கால்ல, இப்ப கலியுகத்துல 1 கால்ல தான் நிக்குது. அப்ப இனி எந்த நேரமும் யாரும் ஒரு தவறு இழைக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவ்வளவு ஒரு தீய இயல்புள்ள காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா எங்களுக்கு அதுல மகான்கள் தந்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான விடயம் என்னென்றால், இந்த முதலாவது யுகங்கள்ல நாங்கள் நிறைய தவங்கள் செய்யணும், மிக கட்டுப்பாடோட செய்தால் தான் அந்த பலன் கிடைக்கும். அடுத்தடுத்த யுகங்கள்ல அப்படியே வேள்விகள் தவம் அப்படின்னு செய்தால் தான் எங்களுக்கு மிக மோட்சம் கிடைக்கும். ஆனால் இந்த கலியுகத்துல உலக இது இருந்தாலும் நாங்கள் இந்த நாம சங்கீர்த்தனம் இந்த கடவுளுடைய புகழ் பாடுவதை எந்த அளவுக்கு நாங்கள் தரமாக செய்யறோமோ எங்களுக்கு மிக இலகுவாக அந்த கடவுளுடைய அருளை கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த கடவுள் வைத்திருக்கிறார். அப்ப நாங்கள் அந்த இப்ப யுவர் சாமியின் எத்தனையோ பாடல்கள் இருக்கு, நாங்கள் அதெல்லாம் இன்றைய புழக்கத்திலே இல்லை, அதுக்கு ஒரு சரியான மட்டும் இல்லை. அதனால கடவுள் அன்றைக்கு அந்த டீச்சருடைய பேசுறாங்க, அது ஒரு சில பாட்டு குறைஞ்சதோ ஒரு 10 பாட்டாவது இங்க இருக்கிற அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். நாங்கள் இந்த நல்லூர் கோயில்ல நாங்கள் 2013ஆம் ஆண்டு இங்க ஒரு பஜனை தொடங்கி இருந்தோம் சின்மய மிஷனோட சேர்ந்து. அப்ப அதுல இந்த நல்லூரான் திருவடி என்ற பாட்டு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பிள்ளைகளுக்கு போயிருக்குங்க, 14 வருஷங்கள் ஆகிவிட்டது. அதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கின்றது. அதாவது சிவராத்திரிக்கு நான் இந்த யுவர் சாமி இந்த நற்சிந்தனை பாடல்களை பார்த்த பொழுது அவர் இந்த தியாகராஜ கீர்த்தனங்கள், உங்களுக்கு தெரியும் தெலுங்கு கீர்த்தனங்கள், அதே மட்டில அதே வார்த்தைகள் அது தெலுங்குல இருக்குது, அதே வார்த்தைகள் வரக்கூடிய மாதிரி தமிழ்ல யுவர் சாமி நிறைய பாடல்கள் செய்திருக்கிறார்கள். அவைத்தெல்லாம் இந்த கர்நாடக சங்கீத கச்சேரிகள்ல நாங்கள் கொண்டு வரணும். இது எங்கள ஒரு பிரச்சனை எல்லாம் கோயில்ல சுத்துவோம், திரிவோம், அங்கெல்லாம் போவோம், இங்கெல்லாம் போவோம். ஒரு அரை மணி நேரம் இருந்து
அந்த ஒரு பஜனையோ தேவாரமோ ஒரு சொற்பொழிவோ கேட்கிற அந்த பழக்கம் என்பது இன்றைக்கு எங்கள்கிட்ட துப்புரவாகவே இல்லை, ஆல்மோஸ்ட் ஜீரோ. அது நாங்கள் இவற்றை நாங்கள் இதில் எனக்கு அதிகமாக பேசுவதில் அவ்வளவு விருப்பம் இல்லை, எல்லாம் செயல்பட வேண்டும். எங்களை செயல்பாடுகள் எங்களுடைய மிக முக்கியமானது, உதவியுடன் தான் பேசுவது. நான் இத்துடன் இந்த நல்ல வாய்ப்பை தந்த சிவகுமாரன் ஐயாவுக்கும் நெல்லை கந்தனுக்கும் செல்லப்பா சுவாமி மற்றும் யுவர் சுவாமிகளின் பாதங்களை பணிந்து நன்றி கூறியுள்ளது. இன்றைய சமய சொற்பொழிவு நிகழ்வுகளே பல்லோரும் ஏற்ற பணிந்து என்ன மாதிரி நாங்கள் வணங்க வேண்டும், என்ன மாதிரி செயல்பட வேண்டும், எவ்வாறு இது பயன்பெற வேண்டும் என்பதை சுருக்கமான முறையிலே அழகாக சொல்லி இருக்கிறார். அதாவது இவற்றையெல்லாம் யோகர் சுவாமியார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இதையெல்லாம் இந்த திருமறைகளை எல்லாம் எடுத்து காட்டியிருக்கின்றார் என்று பேசிய அன்பர் இந்த தேவாரத்தை பண்ணோடு பாட வேணும், பண்ணோடு படிக்க வேணும் என்று ஆர்வம் கொண்டவர். அதை எவ்வாறு இந்த பிள்ளைகளுக்கு பழக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி இருக்கின்றார். ஒரு தேவாரத்தை நாங்கள் பலமுறை படிக்க வேண்டும். இப்போ உதாரணமாக கோலவிரதியம், சிவபுராணம், அப்படியா பதியங்களை பாராயணம் பண்ண வேண்டும். பாராயணம் பண்ணுவதால பொருள்கள் விளங்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் நித்திய பாரணை செய்வதனாலோ அதை திரும்ப திரும்ப படிப்பதனாலோ அதை பொருள் விளங்கி படிப்போம். அந்த விடயங்களெல்லாம் அருமையார் கருத்தப்பட விளங்கக்கூடிய வகையிலே சொல்லி இருக்கின்றார். இக்காலத்திலே என்ன தேவை, என்ன மக்களுக்கு நாங்கள் அதை ஊத்த வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட ஒரு செயல்படக்கூடிய அன்பர். உங்களுக்கு இந்த யோர் சாமிகள், செல்லப்பா சாமியாரின் கிடர் யோர் சாமிகள் இதை மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். பழைய காலத்தில் வாழ்ந்த நாகலிங்க பரதேசியார் பண்ணோடு பாடுவதில் சிறந்தவரம். பரதேசியார் என்றால் ஊர் பேர் தெரியார் தான் பரதேசியார் என்று சொல்லுவார்கள். அவர் எங்கிருந்து வந்தார் என்பது விடயம் கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் யாழ்ப்பாணத்திலே கதாபிரசங்கங்கள் பண்ணோடு பாடுவதிலே அவர் மிக்க திறமை வாய்ந்தவராக இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் அவரை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் சங்கீத கதாபிரசங்கம் செய்யும் பொழுதும் பண்ணோடு பாடும் பொழுதும் கண்ணீர் மல்லக பாடுவாராம். அவருக்கு வயோதிபமும் வறுமையும் குடிகொண்டது. அந்த நேரத்திலே அவர் யோகர் சுவாமிகளை போய் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று பலமுறை பல வாக்களை கேட்டிருக்கின்றார். அவருடைய வேண்டுதலை கேட்டவர்கள் ஏற்கவில்லை. ஒரு சிங்கள ஓட்டோக்காரர் தான் அவனுடைய கோரிக்கையை ஏற்று குடும்பத்தினை ஆச்சிரமத்துக்கு கூட்டி சென்றிருக்கின்றார். சுவாமிகள் ஆச்சிரமத்திலே அடியாருடன் இந்த விடையில் பரதேசியாரின் வருகை அணிந்து அவர் படலிலே போய் அவரை அழைத்து வருகிறார். அழைத்து வந்து தமது இருக்கையிலே இருக்க சொல்லி கேட்கிறார். பரதேசியார் யோசிக்கிறார். அவர் மறுபடியும் கேட்க அவருடைய சுவாமியருடைய கோரிக்கையை மறுக்க இயலாமல் சாமியாருடைய இருக்கையிலே இருக்கின்றார். இருந்தவை சாமியார் பாடச் சொல்லுகிறார். அவர் என்ன தேவாரத்தை பாடுகிறார் என்று யோசிக்கிறார். சுவாமியார் பண்ணோடு பாடினால் பொன்னும் பொருளும் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அவர் இடரெனும் தளரெனும் என்ற பதயத்தை பாடுகிறார். 7வது பாடல் பாடிக்கொண்டிருந்த பொழுது ஒரு தம்பதிகள் காலிலே வந்திறங்கி அரிச்சனை சாமான்களுடன் வந்து ஆச்சிரம வாயில் இருந்த கிணற்றிலே கால நம்பிக்கொண்டு ஆச்சிரமத்தில் நுழைகிறார்கள்.
அவருடைய சுவாமிகள் பரதேசியாரின் பாடலை கேட்டு பரமசிவனும் பார்வதி தேவியாரும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கொண்ட அர்ச்சனை தாம்பாளத்தை சுவாமி முன்னிலையிலே வைக்கிறார்கள். அதன் மேலிலே ஒரு முடிச்சு இருக்கிறது. அந்த முடிச்சு எடுத்து சுவாமிகள் அவிழ்க்கின்றார். கலீர் என்று 100 தங்கப்பவுன், நம்ப மாட்டீர்கள், கலீர் என்று விழுந்தது. அதில் ஒரு நாணயத்தை எடுத்து வைக்கின்றார். மீதி 99 நாணயங்களையும் முடிச்சாக கட்டி பரதேசியாருடைய பாடல் முடிந்த பின்பு அவர் எழுந்து வந்து பரதேசியாருக்கு வழங்குகின்றார். தங்களின் பாடலுக்கு கேட்ட பிறகு உம்முடைய அந்திம காலத்தை உசன் கந்தசாமியார் கோயிலிலே கழிக்கும்படியும் அவரை பணித்து மறைநிலையில் இருக்கின்ற ஓட்டோ சாரதியை வரும்படி கட்டளையிடுகிறார். அவர் வந்ததுக்கு அந்த ஒரு நாணயத்தை எடுத்து அவரிடம் சுவாமியாரை ஏற்றி வந்த கூலி என்று கொடுக்கின்றார். இவ்வாறு இந்த திருமுறையின் பெருமையையும் நாங்கள் பண்ணோடு பாட வேண்டும் என்ற அந்த ஒழுங்கையும் சுவாமிகள் நெறிப்படுத்தி வழிப்படுத்தி இருக்கின்றார். அதே போன்று இளைஞர்கள் மத்தியிலே, சிறுவர்கள் மத்தியிலே இந்த அவருடைய பேச்சு இந்த கருத்துப்பட எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கின்றார் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்தையும் மேலும் மேலும் வளர்ந்து சமுதாயத்துக்கு நன்மளிக்க வேண்டும் என்று செல்லப்பா சுவாமிகளுடைய பாதாரமன்றங்களை சிறந்தாற்றி வணங்கி அமர்கின்றேன். வணக்கம். எங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பான், அஸ்துபீத பொருள் காப்பான், பிரியாதிருக்கும் காப்பான், அரவாணி வணிகன் காப்பான், என்ன கருளை அளிக்கும் குருபரன் காப்பான், அத்துவித பொருள் காப்பான், புலன்களும் காப்பான், என்னை பரமமடியவன் காப்பான், குஞ்சரம் மற்றவன் காப்பான், நல்ல குழந்தை வடிவேலன் என்றன் காப்பான், அத்துவித பொருள் காப்பான், சந்திர சூரியர் காப்பான், எங்கும் தாங்க முயல்கள் அனைத்தும் காப்பான், மந்திர தந்திரன் காப்பான், தாங்கு மலைகள் சிவாகமமானியன் காப்பான், அத்துவித பொருள் காப்பான். தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, புகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பதற்கும் பின்னகன்றன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கழல்கள் வெல்க, சிறங்குவி வாரும் மகிழும் கோங்கழல்கள் வெல்க, கடங்குவி வாரோன் குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, யாவிமலா விளைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே, பொய்யாகின எல்லாம் போயகல வந்தருளி, மெய்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடலிந்த பெருமானே, அஞ்ஞானம் தன்னை நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாட்டத்தினேறியாய் செய்யாய் நடியானே,
பாற்றம் மனங்கடிய நின்ற மலையோனே கடையாய் கிடந்த அடியேக்கு தாயில் சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே ஈசனை தேனா அமுதே சிவபுரனே பாசம பத்தருக்கு பாதிக்கும் ஆரியனே நேசருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது பெருங்கருணை பேராதியானே நீராயுருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கல்பரே யாவையுமாயல்லையுமா துன்னிருளே தோன்றா தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் குணபுமிலா புண்ணியனே காக்குவன் காவலனே காண்கரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத முன்னுணர்வாய் மாற்றம் அவ்வையகத்தின் பௌவரே வந்தறிவாம் தேற்றனை தேற்ற தெளிவே உன் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா அமுதே உடையானே வேற்று கால விளக்குடம்பின் உட்கிடப்ப வினைப்புற விசாராமே கள்ள குலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பகிர்ந்தாடும் நாதனே தில்லையும் கூத்தனே தென்பாதி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து குருநாதனுக்கு மங்களம் மங்களம் உத்தம பக்தருக்கு மங்களம் மங்களம் முப்பொழுதும் தொழுவார்க்கு மங்களம் மங்களம் மூவாசை வென்றவர்க்கு மங்களம் மங்களம் முப்பத்து முக்கோடி தேவர்க்கும் மங்களம் உயிர்க்கும் எழிலர்க்கும் மங்களம் மங்களம் தன்னை தன்னால் அறிந்தவர்க்கு மங்களம் மங்களம் ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம் மங்களம் ஐயமில்லா சாமிக்கு மங்களம் மங்களம் ஆரியந்தமில்லாத ஆன்மாவுக்கு மங்களம் சீதாழி தேவருக்கு மங்களம் மங்களம் திருநாவுக்கரசருக்கு மங்களம் மங்களம் சீதருக்கு சுந்தரக்கு மங்களம் மங்களம் இவ்விய மாணிக்கத்து மங்களம் மங்களம் எங்கு தங்கும் உயிர்களுக்கு மங்களம் 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 ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய வானவர் ஆயினம் வீழ்க தன்புணல் வீந்தனும் மோங்குக ஆண்ட தீயலெல்லாம் அரணாமே உண்ட மையகம் முந்தையர் வீட்டவே வான்மிகில் வளாது மிக மலிவலம் சுரமன்னன் ஓன் பொறை அரசு செய்க குறையிலா துயில்கள் வாழ்க நான் மறையரங்களோங்க நட்டமும் வெண்விளங்க மேலொரு சைவதி விளங்குக உலகமெல்லாம். மகா செய்த விளபெற்ற வேபன்னியாரோ